ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, நம்ம அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நாடறிஞ்ச ஒரு பாப்புலரான பெயர், ஒரு ஸ்டைலுக்கு பேர் போனவர், ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த சினி ஃபீல்டில் இருக்கார். ஸோ அவர் எப்படி அவருக்கு கூட்டம் கூடன்றத நாங்கள் கண்கூடாக பார்த்துருக்கோம். எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவர் நடந்தாலும் நின்னாலும் பேசினாலும் ஒரு பெரிய ஸ்டைலுன்றதே கொண்டாடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரை நம்ம டிவிகேவை சார்ந்த ஆதவ் அர்ஜுனான்றவர், அதாவது எங்கள் ஆசான் நக்கீரன் கோபால் அவரை பேரையே சொல்ல மாட்டார், வளர்ந்து கெட்டவன்ற ஒரு அடமொழியோடு தான் சொல்லுவார். ஸோ அவரை தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா இவர் ரொம்ப, அதாவது என்ன பேசுகிறோன்ற ஒரு இதில் ஒரு மெதப்பில் எல்லாரையுமே ஒரு தாறுமாறாக பேசுகிறாரு. ஸோ அப்படிதான் ஒரு வார்த்தையை விட்டார் அவர். அதாவது சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர வேண்டியவர், அதை திமுக குடும்பம் தான் தடுத்தது, மிரட்டிய அவரை அரசியலுக்கு வர விடாம தடுத்தாங்க அப்படின்ற ஒரு அபாண்டமான ஒரு பழிய அவர் மேல சுமத்தினாரு. ஸோ அதை கேட்டதும் ரஜினி ரசிகர்கள்லாம், ஏன்னா அவங்கெல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்ட ரசிகர்கள் அவர்கள். ஸோ விஜய்லாம் இப்போதான் விஜய் ரசிகர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருந்தாலும் விஜய் மதிப்பையும் நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனா இந்த ஆதவ் அர்ஜுனான்ற அவர் ரஜினியை குறைச்சி மதிப்பிட்டு அவர் ஒரு பயந்த சுபாவம், ஒரு பயந்தாங்கொழின்ற போல ஒரு சித்தரிச்சு பேசியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் ரஜினி ரசிகர்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க. நிறைய பேரும் குறிப்பா அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னைக்குதான் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அது ஒரு அரசியல் குழப்பத்தினால இவர் தாவேக்காவை ரொம்ப எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் வரலன்ற முடிவு பண்ணிட்ட பிறகு ஏடிஎம்கே இன்னும் பல கட்சிகளும் பல தலைவர்களும் பேசுறாங்க. குறிப்பா ஜி.கே. வாசவன் அவரும் பேசியிருக்காரு. நம்ம பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரும் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பல எதிர்ப்புகள் ஆதவ் அர்ஜுனாக்கு கிடைத்து கொண்டே இருக்குது. இதெல்லாம் அவரு இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில தான் நிக்க போறதா கேள்விப்பட்டேன். ஸோ அவருக்கு என்ன நிலைமை ஆகுன்றத ரஜினி ரசிகர்களா சேர்ந்து முடிவு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி அவரு தான் அதாவது நுணலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி இவர் தன் வாயாலேயே நிறைய விஷயத்த கெடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒரு சிஎம் முட்டாள்ன்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. அதுக்கு நக்கீரன் கோபாலன் கூட கண்டிச்சாரு அவரு. ரஜினி கோபாலனுடைய மகள் கல்யாணத்துக்கு வந்தாரு. அவரு 2 நிமிஷம் தான் வந்தாரு. அப்பவே அந்த மண்டபமே அவ்வளோ ஒரு பரபரப்பாச்சு. இதுக்கெல்லாம் நாங்க கண்கூடா சாட்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரஜினிய அவரு வேண்டாம், பல காரணங்களால, அதாவது தன் ரசிகர்கள் காப்பாற்றப்பட வேண்டும்ட்டு அரசியல்ல அவரு என்ட்ரி ஆகல. ஏன்னா அவரு வந்தாருன்னா எவ்வளோ க்ரௌடு வரும். அதுவும் அந்த கொரோனா டைம்ல தான் இந்த அரசியலுக்கே வரலன்ற ஒரு முடிவை எடுத்தாரு அவரு. ஏன்னு சொன்னா ஒன்றும் இல்லை, இந்த கரூர்ல இப்போவும் அந்த கரூர்ல ஒரு எவ்வளவு பெரிய துயரமான சம்பவம் நடந்தது. ஒரு 41 பேர் இறந்தாங்க. ஸோ அப்படி இவருக்கே அப்படின்னு சொன்னா, தளபதி விஜய்க்கே எப்படின்னு சொன்னா, அவர் ஒரு மாஸ் நடிகராச்சு ரஜினிகாந்த், அவருக்கு எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும். ஸோ அந்த கொரோனா டைம்ல இந்த சிக்கல்லாம் வேண்டாம், நம்ம ரசிகர்கள் நம்மளால பாதிக்கப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவை அவர் எடுத்தாரு. அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு அவர் அரசியல்ல தான் சாதிக்கணும்னு கிடையாது. ஸோ பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் அவருடைய ஃபோன் கால்னா அப்படி எடுப்பாங்க. எந்த ஸ்டேட்ல வேணா எல்லா சிஎம்களும் அவருக்கு ரொம்ப ஒரு நட்பா பழகுவாங்க. ஏன் நம்ம தளபதி ஸ்டாலின் கூட அவர்கிட்ட எந்த ஒரு நட்பா பழகுவாருன்னு தெரியும், அவருக்கும் தெரியும்.
ஏன் மறைந்த தலைவர் கலைஞர் கூட அவர் எந்த அளவுக்கு ரஜினியை பாராட்டினாருன்னு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரஜினியை வந்து நேத்து முளைத்த ஒரு காளான் வந்து இப்படி தவறாலாம் பேசுறது. அவர் பயந்துட்டுலாம் அரசியலுக்கு வரல, டிஎம்கே குடும்பமே மிரட்டிச்சு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதெல்லாம் கிடையாது. உண்மையான ரீசன் அந்த கொரோனா டைம்ல தான் அவர் அரசியலுக்கு வர வேண்டான்ற ஒரு முடிவு எடுத்தாரு. ஏன்னா தன்னுடைய ரசிகர்களை வந்து அவர் வந்து ஆனானப்பட்ட சிஎம் அப்ப வந்து ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்களே வந்து எதிர்த்து களமாடினவர் தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ அவர் வந்து யாருக்குமே அஞ்ச மாட்டாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம அஜித் மாதிரி, அஜித் கூட வந்து கலைஞர் சிஎம்மா இருக்கும்போது அந்த மேடையிலேயே வந்து எல்லாரும் அவரை வந்து நிர்பந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுவை வந்து தைரியமா பேசினாரு. ஸோ ரஜினியும் சரி அஜித்தையும் சரி ஒரு தைரியமான மனுஷனுங்க தான் அவங்க, நடிகர்கள் தான் அவங்க. எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம விஜயை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுக்கு வந்து ரஜினி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு நாங்க வந்து இத்துடன் என்னுடைய இந்த ஆதங்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் மூர்த்தி.